கண்களை மூடி முழங்கால் படியிட்டு பரிசுத்த தேவனை பார்த்து, நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஒரு புதிய நாள் எங்களுக்கான கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் நம்பிக்கை நங்கூரமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாலமே உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறதே அப்பா. உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை கண்டடையத்தக்கதாக அப்பா கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை புகழுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் நீதியின் சூரியனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே அப்பா, இந்த ஒரு புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ஒரு தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. எங்களோட கர்த்தர் நீர் பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அமருவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறதே இவனை நோக்கி நாம் இந்த பாடலை பாடுவோம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்?
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலை தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலை தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சரணத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறது, 100க்கு 100 நான் உண்மையே நம்புவேன். அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, என்னை உயர்த்தி வச்சிடுங்க. நம்ம இருக்கிற இடங்கள்ல எழும்பு நின்று ஆண்டவர் பார்த்து சொல்லுமா, அப்பா 100க்கு 100 நான் உண்மையே நம்புகிறேன் ஆண்டவரே. உண்மை அல்லாமல் நாங்கள் யாரை நம்புவோம் அப்பா? நம்ம ஒரு சில வேலைகளை சொல்லுவோம், ஆண்டவரை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் சைடில் மனிதர்களை நம்புகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உண்மை மாத்திரம் நம்புகிறோம் அப்பா. இந்த காலை வேலை நாங்கள் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். உம்மை மாத்திரம் 100க்கு 100 உம்மை நம்புகிற எங்களுக்கு கர்த்தாவே, நீர் மனிதர்கள் முன்பாக எங்கள் தலைகளை தாழ்த்துகிறவர் அல்லப்பா, உயர்த்தி வைக்கிறவரப்பா. தலை நிமிர செய்கிறவர் ஆண்டவரே, எங்கள் தலைகளை உயர்த்துகிறவரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை அல்லாமல் யார் எங்களை உயர்த்தக்கூடும் அப்பா? இன்றைக்கு ஒரு அற்புதத்தை, இன்றைக்கு ஒரு அதிசயத்தை எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீ செய்வீராக, எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் நீ செய்வீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே அப்பா. நீர் வார்த்தையில உண்மை உள்ளவர் ஆண்டவரே. விசுவாசிக்கிற எங்களுக்கு, உம்மை மேல நம்பிக்கை வைத்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, நீர் இன்றைக்கே அந்த நன்மைகளை பாடுகிற வேளையிலே அந்த நன்மைகளை தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். பார்த்து சொல்லுங்க, என் நம்பிக்கை நீர் தான் அப்பா. உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. அப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் அங்குரமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. முதல் சரணத்தை இன்னொரு விஷயம் நம்ம பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 100க்கு 100 உண்மையே நம்பி இருக்கிறேன், அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா. மனிதர் முன்பாக எங்கள் தலைகளை குனிந்து போகாமல் பண்ண உதவி செய்யுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. இந்த சரணத்தை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நடத்திடுங்க 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலை தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலை தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு
செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த பண்ணாத தெய்வம் நீர் ஆண்டவரே. அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் நீர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறீரே. ஏகோவா ஈரேவா இருந்து எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுகிற நல்ல தெய்வமே அப்பா, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்குங்க, செவிகளை திறக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்மளார் அமர்வோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். இந்த காலையிலே உற்சாகமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த ஆண்டினுடைய கடைசி நாட்களிலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வானிலையில் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நேரலையில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவன் நடத்துவாராக. இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற அன்புக்குரிய சகோதரர் ஜான்ரா ஷேர்லி தம்பதியினுடைய மகன் தர்னீஷ் பிரியன் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். அன்பு மகனோடு கூட கர்த்தருடைய கரமிருந்து புதிய ஆண்டின் ஆசீர்வாத நன்மைகளை சரீர சுகபரணி தந்து சகோதரி பலப்படுத்தி குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி வியாபாரங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும்படி அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அன்பு மகனை வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. மாத்திரமல்ல, சகோதரர் ஜெனிஸ் லலிதா தம்பதியினுடைய மகன் ஜாப்னத் பால் கிங்ஸ்டன் அவர்களும் இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிறார். அன்பு மகனோடு கூட கர்த்தருடைய கரமிருந்து கர்த்தரை பற்றி கொள்ள பிடித்து கொள்ள சகோதரர் ஜெனிஸ்க்கு நல்ல ஆலோசனை கர்த்தர் கொடுத்து குடும்பமாய் ஆலயத்து கடந்தவருடைய வியாபாரங்கள் பெருக பண்ணவும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு மகனை வாழ்த்துகிறோம். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. சகோதரர் சாமுவேல் சூர்யா தம்பியுடைய மகன் ஜஸ்டின் சாலமன் அவர்களும் இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிறான். அன்பு மகனோடு கூட தேவ கிருபையிருந்து புதிய ஆண்டின் ஆசீர்வாத நன்மைகளை சரீர சுகபல வளர்ச்சி ஞான வரங்களை மகனுக்கு கர்த்தர் கொடுக்கும்படி பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சகோதரர் சாமுவேலை ரட்சித்து குடும்பமாய் ஆலயத்து கர்த்தரை கொண்டு வரும்படி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. மாத்திரமல்ல, நம்முடைய சபையிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அன்பு சகோதரர் ஆபிரகாம் சகோதரி பர்சிஸ் தம்பதியினர் இந்த நாளிலே திருமண நாளை காண்கிறார்கள். அன்பு தம்பதியினரோடு கூட கர்த்தருடைய கரமிருந்து புதிய திருமண ஆண்டின் ஆசீர்வாத நன்மைகளை அவருடைய கைகளின் பிரயாசங்களிலே அவருடைய ஊழியங்களிலே கர்த்தர் கொடுத்து வாஞ்சிக்கிற விரும்புகிற ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி புதிய ஆண்டின் நன்மைகளாலே தம்பதியினரை கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதித்து நடத்தும்படி அம்மாவை பலப்படுத்தி பிள்ளைகளோடு தேவ கிருபை நடத்தும்படி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்போடு தம்பதியினரை வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. சுருக்கமாக இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து ஜெப குறிப்புகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் பாடினீங்க? 100க்கு 100 உண்மையே நம்பி இருக்கிறேன், அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் சில ஆலோசனைகளை கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. For surely there is an end, and thine expectation shall not be cut off. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடத்தின் கடைசியில் கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமென். தோத்திர பிரசங்க எழுதுற போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம்.
ஸ்தோத்திரம். நடக்காலம் பிடுங்க ஒரு காலம் நட்டதே, பிடுங்கிறதுக்கு ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம் என்று வாசிக்கிறது போல நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருகிற காலம் உண்டு. வருஷம் முடிய போகிறது. நம்ம நிறைய பேர் நினைப்போம், ஐயோ இந்த காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன், இதெல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்டேன், இதெல்லாம் எனக்கு வரலையே, கிடைக்கலையே என்ற ஒரு எதிர்பார்ப்புகளோடு கூட ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். தேவ சமூகத்தில் இந்த காலையில் வந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய வார்த்தை, நிச்சயமாக முடிவு உண்டு. ஆமென். இந்த வருஷம் முடிஞ்சிடலாம், ஆனால் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற முடிவு அது நிச்சயமாய் நிறைவேறும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நல்ல வார்த்தையினால மட்டும் இல்லை 100க்கு 100 நம்பிக்கை. உண்மையாகவே முழுதுமாக கர்த்தரையே நாம் நம்பியிருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை அது வீண் போகாது. நிச்சயமாக கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். ஜெபத்திற்கு பதில் வரும். எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு நன்மையாக இருக்கும், தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளே என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு முடிவுகளை நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். சோதரன், நம்ம எதை நம்பணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 4ஆம் சங்கீதம் 5வது வசனம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். இன்னைக்கு எதை நம்பிட்டு இருக்கிறோம்? சிலர் குதிரைகளை குறித்து, ரதங்களை குறித்து மேன்மை, எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, வசதி இருக்குது, பணம் இருக்குது, வேலை இருக்குது, வியாபாரம் இருக்கிறது, எல்லாத்தையும் நம்புறோம். நேற்றைக்கு கூட அந்த காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். எல்லாத்தையும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் பேரில் இருக்கணும்னா, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். முடிவு உண்டு, முடிவு வரும். கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஒரு நல்ல முடிவை, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளை கர்த்தர் கொண்டு வருவார். அதை நம்ம முழுமையாய் நம்பி கர்த்தரை சார்ந்திருக்கிற, அவரையே நம்பிக்கையாக கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில் ஸ்தோத்திரம் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். நம்ம அவரை நம்பும் பொழுது இந்த வருடத்தின் கடைசியில் ஆண்டவர் கொடுக்கிற 4 விதமான ஆசீர்வாதங்களை வேகமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து போகிறேன். முதலாவது வாசிங்கள் 22ஆம் சங்கீதம் 4வது வசனம். 22ஆம் சங்கீதம் 4வது வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். முதலாவது நாம் அவரை நம்பும் பொழுது நமக்கு விடுதலை தருகிற, நம்மை விடுவிக்கிற வல்ல தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த விடுதலை நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது நம்முடைய நினைவு நேர சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோவிட்ட போயிடணும். அப்பதான் நம்ம வசனத்தை அறிந்தவர்கள். வசனத்தை அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய ஸ்தோத்திர சிந்தனை அங்கே போகணும். அவங்க என்ன சொன்னாங்க? அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுதலை செய்ய, எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எங்களை விடுவிக்காம போனாலும் நீர் வைத்திருக்கிற சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை என்ற ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அறிக்கையை அவர்கள் செய்தார். அதனுடைய காரியம் என்ன? அவருடைய நம்பிக்கை, அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? நம்ம நம்பும் பொழுதுதான் அவர் விடுவிக்கிறார். நம்ம நம்பிக்கை கர்த்தர் பேரில் காணப்பட வேண்டும் என்று வாசித்தோம். இந்த காலை வேளையில் எங்களை விடுவிக்க அவர் வல்லவர். அவர்களை போலவே நானும் அறிக்கையிடணும், நீங்களும் அறிக்கையிடணும். அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும், எங்கள் பிரச்சனைக்கு முடிவு வராமல் போனாலும், எங்களுடைய நம்பிக்கையில் ஒரு நாள் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கணும். நாம் நம்பும் பொழுது சங்கீதக்காரன் எழுதுறாரு, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்ம நம்பணும். அவர்கள் ஆண்டவரை நம்பினார்கள், அறிக்கையிட்டாங்க. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி அக்கினி சூளையிலிருந்து தேவன் அவர்களை பாதுகாத்தார், தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் முழுமையாய் கர்த்தரிடத்தில் நம்பணும். அல்லது ஆரம்பத்திலே சொன்னேன், 100க்கு 100 நம்புவேன்னு பாடினா போதாது. அது பாடலாக இருக்கக்கூடாது, அது நம்முடைய ஸ்தோத்திரம் செயலாக இருக்க வேண்டும். உண்மையாகவே 100க்கு 100 கர்த்தரையே நம்புகிற, அவரையே சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருந்தால்
நம்பின அவர்களை கர்த்தர் முதலாவது விடுதலை தருகிற விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நாம் அவரை முழுமையாய் நம்புவோம். புதிய ஆண்டில் எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி விடுவித்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். இரண்டாவது, சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆங்கிலத்தில் படிச்சு பாருங்க, blessed is the man that taketh refuge in him. ஆண்டவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? யோபுடைய நம்பிக்கை குறித்து நேத்தான் சொன்னேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால். ஆபிரகாமுடைய நம்பிக்கை, விசுவாசத்தை சோதரம் அறிந்திருக்கிறோம். அவர் பாக்கியவானா இருந்தார். அவருடைய சந்ததி இன்றைக்கு வரைக்கும் சந்ததி சந்ததியாக அவரை தொழுது கொள்றாங்க, கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை எப்படி? தான் போகும் இடம் இன்னது என்று அறியாமல் புறப்பட்டு போனார். என்னை அழைத்தவர், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலை குறித்து அவர் யோசிக்கல. அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக கர்த்தர் பேரில் இருந்ததுனால வேதம் அவரை பாக்கியவான் என்று சொல்லுகிறது. அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறார், விசுவாசிகளின் தகப்பனாய் அவர் இருக்கிறார். அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம் முழுவதுமாய் கர்த்தர் பேரில் இருந்தது. அவர் கர்த்தரையே சார்ந்திருந்தார். ஆண்டவர் ஈசாக்க பலி கொடுக்கணும்னு கேட்ட போது கூட ஒரு நாள் அவர் மாறுத்திரம் சொல்லவே இல்லை. என் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, என் சந்ததி விளங்குன்னு சொல்லிட்டாரு, இந்த சந்ததி உனக்கு இல்லப்பா, உனக்கு ஒரு சந்ததி கொடுப்பேன் சாராள் மூலமாய், அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு சொல்லிட்டாரு. அவர் பலி கொடுக்க சொன்னால் பலியிட்ட பிள்ளையும் ஜீவனோடு எழுப்ப என் தேவனால் முடியும் என்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அதனால தான் ஒரு வார்த்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்கல. சோதிக்க போது உடனே ஒப்பு கொடுத்தாரு, புறப்பட்டாரு, விசுவாசத்தோடு போனார், நம்பிக்கையோடு போனார், விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு கொண்டே போனார். இந்த காலை வெளியில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் ஒரு சோதனை அனுபவிச்சிட்டா, சோதனை வந்துருச்சே, எனக்கு சோதனை கொடுத்துட்டார், ஆண்டவர் சோதிச்சுட்டாரே, புலம்ப ஆரம்பிச்சிடும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை நமக்கு நேரிடுகிறது இல்லை. சோதனை ஒருவேளை ஆண்டவர் கொடுத்தாலும் அதற்கு தப்பித்து போகும்படியான போக்கையும் உண்டாக்குகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில் முழுமையாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் நம்புகிற ஒரு அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய நம்பிக்கை முழுவதுமாய் கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம். ஆபிரகாம் நம்பிக்கை உள்ளவனாயிருந்தார், பாக்கியவானாய் காணப்பட்டார், ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருந்தார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவரை நம்பும் பொழுது, இரண்டாவது, நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நம்மை நடத்துவார். மூன்றாவது, அவரை நம்புகிறனுடைய காரியங்களை சொல்லுகிறேன். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை படிக்கலாம். 37ஆம் சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கை. இன்னைக்கு யார் இடத்துல ஒப்பு கொடுக்குறோம்? நம்முடைய ஒப்பு கொடுத்தல் யார் மேலே இருக்குது? கமிட் தை வே அன்டு ஜெகோவா. ஜெகோவா அவர் ப்ரொவைடர், ஜெகோவா ராஃபா சுகம் தருகிறவர், யெகோவா தேவைகளை சந்திக்கிறவர். எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், காலையில் நேரம் இல்லை. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வழியை, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, புது வருடத்துக்குள்ளே போக போகிறேன், அந்த வருடத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். திக்கற்ற பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை நடத்துவேன் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஐயோ, எனக்கு ஆதரவு யாரும் இல்லை, பெற்றோர் இல்லை, தகப்பன் இல்லை, ஸ்தோத்திரம், ஆண்டவர்கிட்ட ஒப்புவீங்க. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வழி, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். தேவனை நம்பும் பொழுது மூன்றாவது,
காரியங்கள் வாய்க்கும். ஆமென். தேவனை முழுமையாய் நம்பணும், 100க்கு 100 அவரையே நம்பி இருக்கணும். எதை நம்பி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், பலன் பராக்கிரமம், இது இருக்குது அது இருக்குது, இதனால் இருக்கிறதுனால என்னால் நடந்து போயிட முடியும், வாழ்க்கையை நடத்த முடியும். இல்லை, வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால தான் எல்லாம் ஆகும், அவரால் தான் எல்லாம் ஆகும். ஆவியானவர் நம்மோடு இருந்து நடத்தினால் மட்டுமே எல்லாம் ஆகும். அந்த வழியை அவருக்கு ஒப்புவிக்கணும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த வழியை எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பும் பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆமென். செழிக்க பண்ணுகிறார் என்று ஆங்கில மொழிபெயர்ப்பில் நாம் படிக்க முடியும். ப்ராஸ்பர், த லார்ட் வில் ப்ராஸ்பர். இன்னொரு மொழிபெயர்ப்பு இதில் இல்லை, ஹி வில் பிரிங் இட் டு பாஸ் என்று இதில் இருக்குது. ஆனால் இன்னொரு மொழிபெயர்ப்பில் நாம் படிக்கும் பொழுது த லார்ட் வில் மேக் இட் ப்ராஸ்பர் என்று இருக்கும். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது என்பது செழிக்க பண்ணி நடத்துகிற ஒரு ஆசீர்வாதம். தேவனை நம்பும் பொழுது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அவைகளை செழிக்க பண்ணி ஆசீர்வாதமாய் நடத்துவார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மையே நம்பி இருக்கிறபடியா, நம்பிக்கை, அது குறித்து தான் பேசிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பும் பொழுது முதலாவது விடுதலை, விடுவிக்கிற ஆசீர்வாதம். இரண்டாவது கர்த்தர் நம்மை பாக்கியவானாய் மாற்றுகிறார். மூன்றாவது காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நான்காவது அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். தேவ சமாதானத்தோடு கூட கர்த்தர் நம்மை காத்து கொள்வதற்கு 2 காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனம், கர்த்தரையே நம்புகிற அனுபவம். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஆண்டவரையே நம்பி இருக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் கடந்து வரணும். உண்மையே நம்பணும், வேற ஒரு காரியத்தில். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நன்மைகள் நடக்கும், எல்லாம் நமக்கு தெரியும் வசனங்கள் எல்லாம். அப்ப தேவனுடைய பூரண சமாதானம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே காணப்படுவதற்கு, அதை நாம் காத்து கொள்வதற்கு அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனம் வேண்டும். அவரை மட்டுமே நம்பி இருக்கிற அனுபவம், உமையே நம்பி இருக்கிறபடியா, கர்த்தரையே நம்பி இருக்கிற ஒரு அனுபவம் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம், ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம், 100க்கு 100 நாங்கள் உண்மை மட்டுமே நம்புகிற ஆண்டவரே, எங்களை ஒரு பூரண சமாதானத்தோடு கூட புதிய ஆண்டில் எங்களை காத்து நீர் நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் நம்பும் பொழுது விடுதலை, பாக்கியவானாய் மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நான்காவது பூரண சமாதானத்துடன் நம்மை காத்து நடத்துகிற வல்ல தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில் நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நிச்சயமாய் முடிவு உண்டு. அநேக காரியங்களுக்கு முடிவை தேடிட்டு இருக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேல் நிறைவாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அது தீமைக்கு இல்லை, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறது, கர்த்தரையே நம்புகிற அனுபவம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சொல்றீங்களா? வாயை திறந்து உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், ஜெயம் தருகிறவர், விடுதலை தருகிறவர், ஆண்டவர் எங்களை பாக்கியவான்களை மாற்றுகிறவர், பூரண சமாதானத்துடன் எங்களை காத்துக் கொள்ளுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். உண்மை நாங்கள் நம்புகிறவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாயை திறந்து சொல்லுங்களேன், உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை.
இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். சொல்லுங்களேன், அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். கரங்களை உயர்த்தி நம்புவேன். ஆமென். இயேசுவை நம்பி இருக்கிறோம். நம்புவேன், இயேசுவை நம்புவேன், நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். எங்களை விடுவிப்பீராக, எங்களை பாக்கியவான்களை மாற்றுவீராக. எல்லா காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி பூரண சமாதானத்தில் எங்களை காத்து நடத்து. வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளில் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி உண்மையே நம்புகிற ஒரு அனுபவத்திலே நடத்தும். நிறைய இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் உண்மையே நம்பி இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தார். நாள் முழுவதும் கிருபை எங்களை தாங்கட்டும். போக்கில் வரத்தில், வேலை ஸ்தலத்தில், பள்ளி கல்லூரியிலும் வியாபாரங்களுடைய கிருபை இருந்து ஆசீர்வாதமாய் நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். போக்கில் வரத்திலும் வாகனத்தில் போகிற பிள்ளைகளோடு கூட தேவ கிருபை இருக்கட்டும். பிரயாண கிருபையை தந்து தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தும். பலவீனத்தோடு, சுவீனத்தோடு, வியாதி படுக்கையில் இருக்கிற எல்லா தம்முடைய பிள்ளை பலப்படுத்தி, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னேன். உடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வாதமாய் நடத்த ஒப்பு கொடுக்கும். பிறந்த நாளை கண்டிருக்கிற அன்பு வாலிப பிள்ளைகளோடு கூட தேவ கிருபை இருக்கட்டும். புதிய ஆண்டின் ஆசீர்வாத நன்மைகளை தம்முடைய பிள்ளைகளிலே தந்து இந்த வாலிப பிராயத்தில் கர்த்தருக்கு சாட்சியாய் பிரியமாய் காணப்பட்ட குடும்பங்களுக்கு, ஊழியங்களுக்கு, சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபைத்தார். திருமண நாளை காண்கிற சகோதர ஆபிரகாம் பெர்சிஸ் தம்பதியினருக்காய் ஜெபிக்கிறோம். அன்பு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து புதிய திருமண ஆண்டின் ஆசீர்வாத நன்மைகளை நிறைவாய் தம்முடைய பிள்ளைகள, குடும்பத்தில், அவருடைய ஊழியங்களிலே தந்து கனம் பண்ணுங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதியும். நல்ல கரம் கூட இருப்பட்டாங்க. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.